ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்ட்டு, எதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் நான் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா டயட்டை ஃபாலோ பண்ணணும், வெயிட் லாஸ் டயட்டு அப்படின்ட்டு கேட்டாலே நிறைய பேருக்கு ஐயோ அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும், என்னால் அது பண்ணவே முடியாது, எனக்கு டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நார்மல் டைமில் நம்ம என்னெல்லாம் சாப்பிடுதோமோ அது உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக எதை சாப்பிடணுமோ எதை சாப்பிடக்கூடாது, எதை எப்படி சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஈஸியாக உங்களோட வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸை ஈஸியாக பண்ணிக்கிடலாம். ஓகே, நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சாப்பிட்ற தட்டை சின்னதாக ஆக்கிட்டேன். சின்னதானா தட்டை ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டியாக நம்ம வச்சுக்கிட்டு அதில் 3 போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்கிற போகிறோம். அந்த 3 போர்ஷனில் நம்ம எந்த இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அதில் ஃபுட்டை எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 3 போர்ஷனாக நீங்கள் பிரிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு போர்ஷனில் மாவுச்சத்து பொருளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போர்ஷனில் ஸ்டார்ச்சி ஃபுட் அல்லது மாவுச்சத்து பொருள். மாவுச்சத்து பொருள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஒயிட் ரைஸ் நம்மளுக்கு ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும். இதில் கார்போஹைட்ரேட் அடங்கியிருக்கு அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு போர்ஷனில் ஸ்டார்ச்சி ஃபுட் மாவுச்சத்து பொருள் வச்சுக்கோங்க, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி. அடுத்து மில்லட்ஸில் என்னெல்லாம் அப்படின்னா கவுனி, ப்ரௌன் ரைஸு, ராகி இதெல்லாம் மில்லட்ஸில் இன்க்ளூட் ஆகும். அடுத்து வெஜிடபிளில் ஸ்டார்ச்சி ஃபுட்டு அடங்கியிருக்கு. அது எதெல்லாம் அப்படின்னா உருளைக்கிழங்கு, க்ரீன் பீஸு, மக்காச்சோளம், சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வெஜிடபிள் உள்ள ஸ்டார்ச்சி ஃபுட்டு. அடுத்து ஃப்ரூட்ஸில் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், மாதுளை, கொய்யா, மாம்பழம், ஆரஞ்சு, பப்பாளி, நெல்லிக்காய், திராட்சை, வாழைப்பழம், ப்ளம்ஸு, வாட்டர்மெலன், இதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ் அடங்கியிருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலாப்பழம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா அதில் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால பலாப்பழத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? இப்போது செகண்ட் போர்ஷன், அதாவது நான் ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ் மாவுச்சத்து இல்லாத பொருள் எதில் இருக்குது அப்படின்னா கீரை, வெள்ளரி, கத்தரிக்காய், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், பாகற்காய், முருங்கைக்காய், ப்ரொக்கோலி, தக்காளி, வெங்காயம், மஷ்ரூம், பேபிகார்ன், பூசணி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து இல்லாத பொருள். இந்த வெஜிடபிள்ஸை நம்ம ஃப்ரூட் சேலடாவோ இல்லைனா வெஜிடபிள் சூப்பாக வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த நான் ஸ்டார்ச்சி ஃபுட் மாவுச்சத்து இல்லாத பொருளை அதிகமாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. தேர்ட் போர்ஷன் என்ன அப்படின்னா ரொம்பவே முக்கியம், ப்ரோட்டீன்ஸு. இப்போ ஒரு பில்டிங்குக்கு எப்படி சிமெண்ட் போட்டு எவ்வளோ ஸ்ட்ராங் நம்ம அந்த பில்டிங்குக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடிக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 50 kg இருந்தீங்க அப்படின்னா 50 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கலாம். அது எதில் இருக்குது அப்படின்னா இந்த பாயில்டு எக்கு, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை, இந்த க்ரௌண்ட்நட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது, இதில் எல்லாமே ப்ரோட்டீன் ரொம்பவே இருக்குது. ஸோ எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் மார்னிங் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டயட் இருக்கும்போது நம்மளுடைய மசில்ஸ் லூஸில் ஆயிரும். அப்படி லூஸ் ஆகும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில்ஸ் ஆனது கொஞ்சம் டைட் கொடுக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்.
எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்பர் ஸ்டொமக் ஃபேட்டால் இருந்தாலும் சரி, லோயர் ஸ்டொமக் ஃபேட்டால் இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக வந்து லாஸ் பண்ணிக்கிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். தண்ணி குடித்தா நம்ம கொஞ்சம் ஈஸியாக வெயிட் லாஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பிங்காக இருக்கும். ஸோ தண்ணியும் குடிக்கும்போது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறணும். இப்போ நீங்கள் எவ்வளோ கேஜி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி வந்து குடிக்கணும். 20 கேஜிக்கு 1 லிட்டர் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்புக்கு தகுந்தாப்பில் தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கிறல அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டு போடுறதுக்கும் தொப்பை போடுறதுக்கும் இதுவே ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி தூங்குகிற நேரமாக உங்களுக்கு குறைவாச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வெயிட் அதிகமாக போடும், தொப்பையும் அதிகமாக போடும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுடைய வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் ஈஸியாக அந்த ஜேர்னியை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறலாம். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இது எல்லாமே தாங்க நான் ஃபாலோ பண்ணேன். நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் மைண்ட் செட் பண்ணாலே போதும். அதை வந்து உங்களுடைய டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.